ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். நேயர்களே, நேற்றைக்கு வந்த கருத்து கணிப்பில் எல்லா கருத்து கணிப்புகளும், அதாவதுங்க என்டிடிவி கருத்து கணிப்புகள், சாணக்கியா கருத்து கணிப்புகள், ஆக்சிஸ் கருத்து கணிப்புகளை தவிர, அப்புறமா எல்லா மை இந்தியா ஆக்சிஸ் இந்தியா டுடே கருத்தை தவிர மற்ற எல்லா கருத்து கணிப்புகளும் ஒரு 3 கருத்து கணிப்புகள், என்டிடிவி, பீப்புள்ஸ் இது, அது மட்டும் இல்லாமல் சாணக்கியா, இதெல்லாம் 144லேருந்து 169 வரைக்கும் திமுக கொடுத்துருந்தாங்க. ஜேவிசி போன்ற கருத்து கணிப்பு, மற்றொரு கருத்து கணிப்பு ரெண்டும் அதிமுக கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு கருத்து கணிப்பு விஜய்க்கு 120, 98லிருந்து 120, அந்த கருத்து கணிப்பில் 34% என்னமோ கொடுத்துருந்தாங்க. அந்த கருத்து கணிப்பில் திமுக 110 இடம், ஆக்சிஸ் மை இந்தியா. இப்போது இதை பற்றி திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க? சமூக வலைத்தளங்களில் வந்த செய்தியை இப்போ நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள சாதி ரீதியான புள்ளி விவரங்கள் மற்றும் கல யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டிருக்கு. அதில் பெரிய பிழை இருக்குது. சாதி ரீதியான கணக்கீட்டில் தமிழ்நாட்டுடைய சாதி ரீதியான வாக்கு வங்கி ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள இந்த தரவில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரமே தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து இன்னைக்கு காலில் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் பிராமணர்கள் 9 விழுக்காடு அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவில் சொல்லுது. வன்னியர்கள் 7 விழுக்காடாம். முக்குளத்தோர் 2%, கவுண்டர்கள் 4%, நாடார்கள் 3%. தமிழ்நாட்டில் கணிசமான மக்கள் தொகை கொண்ட வன்னியர்கள், முக்குளத்தோர்கள், கவுண்டர் சமூகத்தின் சதவீதத்தை ரொம்ப குறைச்சி தப்பாக போட்டிருக்காங்க. அதுலேயும் பிராமண சமூகம் 9% என்று குறிச்சிருக்கிறாங்க. இந்த புள்ளி விவரத்திற்கு சம்மந்தமே இல்லை. அதனால் அரசியல் விமர்சகர்கள் சமூக வலைத்தளங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருத்து கணிப்பு வாக்கு வங்கி 3-4% தான் இருக்குது. தமிழ்நாட்டில் ஜியோகிராஃபிக்கல் புவியியல் மற்றும் சமூக அமைப்பு தெரிந்து தான் எக்ஸிஸ்ட் போல் எடுக்கப்பட்டதா? இது சரியில்லை, ஏன்னா இது டிஎம்கே வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த விஷயங்கள்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து மிக முக்கியமாக நம்ம பார்க்கிறது, அண்ணாமலைக்கு ரேங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல சாதி ரீதியாக பிழையை கொடுத்துருக்காங்க. யார்? ஆக்சிஸ் மை இந்தியா. அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா, பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை குறித்த தகவலில் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடலை. ஆனால் இதெல்லாம் வருது. ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்ட தகவலில் அண்ணாமலைக்கு 2% பேர் ஆதரவு அளித்துள்ளார்கள் என்ற விவரமும் பெற்றுள்ளது. எடுத்திருப்பாங்க. இதை நம்ம தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அண்ணாமலைக்கும் 2% பேர் சொல்லியிருப்பாங்க, அதை குறிச்சிருப்பாங்க. அதை தப்புன்னு சொல்கிறாங்க திமுகவுடைய ஆதரவாளர்கள். அப்படிலாம் சொல்ல முடியாது. தேர்தல் களத்தில் இல்லாத ஒருவரை முதல்வர் வேட்பாளராக கருதி மக்கள் வாக்களித்ததாக கூறுவது எக்ஸிஸ்ட் போல் நடைமுறைக்கு எதிரானது என்று நடுநிலையாளர்கள் கருதுகிறார்களாம். ஏங்க, அப்படி நம்ம பார்க்க முடியாது. அண்ணாமலைக்கு முதல்வர் வேட்பாளர்னு சொல்லியிருப்பாங்க, அதையும் பதிவு செஞ்சுருப்பாங்க. நயினா நாகேந்திரனை விட அண்ணாமலை ஃபிட்டடு அப்படின்னு நினச்சிருக்காங்க. ரொம்ப இதான ஆள், அதில் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் சொல்வதை போல் அந்த சாதி தரவுகளை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. முக்குளத்தோர் 2% போட்டிருக்காங்க, நாடார்கள் 4%, இப்படிலாம் போட்டிருக்காங்க. பிராமணர்கள் 9%. அது ஒருவேளை அந்தந்த சதவீத மக்களிடத்தில் இந்த சதவீதத்தில் கேள்வி கேட்டிருக்கலாம். அப்படியெல்லாம் தெரியாமல் போடவில்லை. ஆனால் திமுகவின் ஆதரவாளர்கள் கொதிக்கிறார்கள். இப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாரும் திமுக ஆதரவாளர்கள், அதிமுக ஆதரவாளர்களாக தானே இருக்கிறான். பத்திரிகையாளர்கள்னு போட்டுக்கொள்கிறார்கள். அதெல்லாம் உண்மை கிடையாது. இப்போ தேர்தலுக்கு பிந்தைய இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பில் எப்படி பார்க்குறாங்கன்னா, வாக்களித்து விட்டு வெளியே வரக்கூடிய மக்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் யாருக்குங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அங்கே ஒருவருடைய பெயர் எப்படி எந்த பட்டியல் வந்தது என்பதில் புதிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி நான் அதை மறுபடி உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன். அதாவதுங்க, வாக்களித்து விட்டு வெளியே வரும் மக்களிடம் கேட்கப்படுவது, அங்கு போட்டியிடாத ஒருவருடைய பெயர் எப்படிங்க வருது, அண்ணாமலே இல்லையேங்க அப்படின்ட்டு நம்ம பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்களும் இப்பொழுது குழப்புறாங்க.
ஏற்கனவே 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் 400 இடங்கள் யார் கழிச்சிருக்கா? இது ஆக்சிஸ் தான் கழிச்சுதான். ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்கள் என்று கணித்து அது பொய்ப்பித்ததால் நேரலையில் அழுதாராம். எப்படி பாருங்க. இந்த பிரதீப் குப்தா யாரு? இவர் தான் ஆக்சிஸ் மை இந்தியா தலைவர். பிரதீப் குப்தா அழுதார், ஐயோ நான் கணிச்சது போயிட்டடான்னு. கடந்த கால தவறுகள் இருந்து அவர் பாடம் கற்றிருப்பார் என்று எதிர்பார்க்கின்றே. தற்போது தமிழ்நாட்டு தேர்தல் கணிப்பிலும் அடிப்படை தரவுகளிலே அவர் தப்பு சொல்றாரு, குளறுபடி இருக்கு அப்படின்னு அவருக்கு எதிராக கருத்தை திமுகவினருக்கு வைக்கிறாங்க. திமுகவினர்னா பத்திரிகையாளர்கள்ட்ட கோர்வையில் பல பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு வாக்கு சதவீதத்தை பெற்றுள்ள திமுக, தாவேக ஆகிய 2 கட்சிகளுக்கிடையே தொகுதிகளில் எவ்வளவு பெரிய வித்தியாசம் வந்ததற்கு எப்படி தெளிவான விளக்கம் இல்லை என்றும் யார் சொல்றா? இவங்க சொல்றாங்க. ஒரு புறம் விஜயனுடைய அரசியல் வருகை, தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இந்த புள்ளி விவரங்கள் நகை முரண்களாக இருக்கிறது. இது முரண்களாக இருக்கிறது, நம்பகத்தன்மை இல்லை. அப்போ முடிவு என்ன இருக்கும்? இப்போ வாக்கு சதவீத கணக்கீட்டில் ஒரு பெரிய இமாலய தவறுகளை செஞ்சுருக்காங்க. ஒருவேளை அந்த கணிப்பு மொத்தத்தையும் தலைகீழாக கூட மாற்றக்கூடும். தமிழ்நாட்டின் சமூக கட்டமைப்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் எடுக்கப்படும் இத்தகைய மேலோட்டமான கணிப்புகள் தேர்தல் முடிவுகளின் போது மீண்டும் பிரதீப் குப்தாவை சங்கடத்திற்குள்ளாக வாய்ப்புள்ளது. உண்மையான முடிவுகள் வெளியாகும் போது இந்த 9%, 2% கணக்கில் எவ்வளோ பெரிய தவறுன்னு அம்பலமாகும். அதுவரை இந்த எக்ஸிட் போல் தரவுகள் வெறும் விவாத பொருளாக தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் தாவேகாவுக்கு ஒரு பூஸ்ட் என்னன்னா, ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் தலைவர் பிரதீப் குப்தா வெளியிட்டுள்ள இந்த கணக்கு விஜய்க்கு தாவேகாவுக்கு 234 தொகுதிகளில் ஒரு 98லேருந்து 120 தொகுதிகளில் அவங்க ஆட்சி அமைப்பாங்க, மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய கட்சி இவ்வளோ ஷார்ட்டில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது இது முதல் முறை அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணிக்கு 91லேருந்து 110 தொகுதிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 22லேருந்து 32 தொகுதிகள் மட்டும்தான் வெற்றி பெறும் என அவர்களுக்கு அதிரடி மயக்கமிட்டு விட்டார். நாம் தமிழர் கட்சி சீமா 3% வாக்கு, மற்றவங்கள்லாம் 4% வாக்குகள். இப்போ வாக்கு சதவீத அடிப்படையில் நம்ம பார்த்தா திமுகவும் தாவேகாவும் தலா 35% வாக்களை ஆக்சிஸ் மை இந்தியா உள்ளது. அதிமுக 23% வாக்களை பிரிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு களச்சூழலில் மொத்தத்தில் குழப்பமாக இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னக்கூடிய என்டிடிவி, பீப்புள்ஸ் பல்ஸு, அதே மாதிரி சாணக்கியா, இதெல்லாம் அந்த 3-4 கருத்து கணிப்புகள் எல்லாம் அநேகமாக ஒரு 4-5 கருத்து கணிப்புகள் திமுக, 2 கருத்து கணிகள் அதிமுக. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா 37 தொகுதிங்க. 37 தொகுதிகள்லையும் திமுக ஆதரவு ஒரு ஒரு வெப்சைட் அவங்க எடுத்த தளத்திலே எல்லாத்துலேயுமே டஃப்பாக வர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பெரம்பூரில் அதிமுக 10% தான் வருது. பூந்தமல்லி, ஆவடி, பெரம்பூர், மயிலாப்பூர்லலாம் தாவேக்கா நல்ல ரோல் பண்ணுறாங்க. சைதாப்பேட்டை, 1000 விளக்கு, அப்புறமா சேப்பாக்கம், ட்ரிப்ளிகன், அதுபோல் அண்ணாநகர், வில்லிவாக்கம், இந்த மாதிரி அம்பத்தூர், பூந்தமல்லி, எல்லா தொகுதிகளிலுமே தாவேக்கா வந்து ஒரு 20-28% பெறுறாங்க. அதில் இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க. இப்போ ஒரு விஷயம் நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சென்னையில் இருக்கக்கூடிய 37 தொகுதியிலும் தாவேகா 25, 28, 33%. தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் க்ளோஸாக இருக்குது பல தொகுதிகளில், 37 தொகுதியிலும். அதே மாதிரி தாவேகாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் 4-5. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்திருந்தாலே 48%, 50% வந்துடுறாங்க. டிஎம்கே ஒரு 35%, அவங்க ஒரு 15% எக்ஸ்ட்ரா வர்றாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னதாங்க, தாவேகா வந்து அவாய்ட் பண்ண முடியாதுங்க. இந்த ஆக்சிஸ் வந்து உண்மையாக பொய்யாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேக்கா ஒரு ஃபோர்ஸபிள் இதாக வளர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண, அதுக்கு அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கும் ஆள் இல்லை, கட்சி கட்டமைப்பும் இல்லை, தலைவனே உள்ளே படுத்து கிடந்து ப்ராம்ப்டரில் பேசுகிறது, இதெல்லாம் சரியான முறை இல்லை. இப்போ இந்த 5 வருஷம் அவங்க ஒருவேளை டிஎம்கே வந்துச்சுன்னா எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ தாவேக்காவுக்கு பாசிட்டிவான ஒரே கருத்து இந்த ஆக்சிஸ் மை இந்தியா தான். இது திமுக வட்டாரத்தில் நேற்று ரொம்ப குழப்பத்தை வந்துச்சான். பெரிய கருப்பன் போய் பார்த்தாரு. ஏன்னா இது ஒருவேளை அப்படி ஆகிட்டுன்னா அந்த பிரதீப் குப்தா 2 கருத்து கணிப்பில் தப்பு பண்ணியிருக்கலாம்.
400ன்னு சொல்லி மோடி வந்து 240 வந்தது. இப்போ அதே மாதிரி இங்கே தப்பாக போட்டிருக்காங்க, ஜாதி கணக்குன்னு சொல்கிறாங்க. அதை முழுமையாக நம்ம படித்தா தான் அதுக்கு தெரியும். இது திமுகவுக்கு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு இது சரியில்லைங்கிறது கொஞ்சம் மன ஆறுதல். அதே மாதிரி தாவேகாவுக்கு இது வந்து ஒரு மன சந்தோஷம். ரொம்ப மோசமான நிலைக்கு எடப்பாடியை கொண்டு நிறுத்திட்டாங்க. எடப்பாடி மோசமான நிலைக்கு போவாருங்கிறது இவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது நடக்கும். ஏன்னா கட்சியில் எல்லாரும் போயாச்சுல்ல, எடப்பாடி மட்டும் இருந்துக்கிட்டு அது இலைக்கான கோர் ஓட்டு மட்டும்தான் விழும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. நான் ஏற்கனவே நேற்றைக்கு நம்ம ஜெம் டிவியில் பேசும்போது கூட சொன்னேன், எடப்பாடி எங்கே பாதிப்பார்னா அவருக்கு அதிமுக ஓட்டை தவிர அனுதாபிகள் ஓட்டு கிடைக்காது, திமுகவுடைய எதிர் ஓட்டுகள் கிடைக்காது, அதே மாதிரி நாம் தமிழர்களுக்கு இளைஞர் ஓட்டுகள் கிடைக்காது, அதிமுகவுக்கு இளைஞர்கள் ஓட்டு கிடைக்காது. இது எல்லாம் பெண்கள் ஓட்டு, இளைஞர் ஓட்டு, திமுகவுக்கு எதிர்முனை ஓட்டு, அதிமுகவின் அனுதாபிகள் ஓட்டு எல்லாமே தாவேக்காக்கு போகுது. குறித்து வச்சுக்கிடுங்க. 24ஆம் தேதிக்கு அப்புறம் நான் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன். 40 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது இந்த செப்பாலஜிஸ்டில். அடுத்து நம்ம பார்க்கிறது திமுகவுக்கு பாசிட்டிவ் இருப்பது கட்சிக்காரங்க. 2வது அவங்க கூட்டணி, 3வது அவங்க கொடுத்த 5000 3000 அப்புறமா ஒரு 2000 ஆட்சிக்கு வந்தால் கிட்டு. இதெல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் கிராமப்புறங்களில் ஓரளவுக்கு செல்வாக்கு தந்திருக்கு. இது கணிக்க முடியாத தேர்தல், பரபரப்பான தேர்தல். ஆனாலும் அண்ணா அறிவாலயம் குழம்பி போய் இருக்கிறது. துர்கா அம்மா பூசையிலே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே அப்படி தான். அது அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. அது ஏற்கனவே நான் ஒரு சேனலில் பேசி ஏராளமான மக்கள் 3-4 லட்சம் பேர் பார்க்குற அளவுக்கு போயிருக்கு. அதனால் இப்போ இந்த கருத்து கணிப்புகள் நம்ம ஜெம்மை பொறுத்தவரை நான் நேற்று வெளியிட்ட ஜெம்மில் பண்ணுறதுக்கு காலை ஒரு கருத்து கணிப்பு போயிட்டுருங்க. அந்த கருத்து கணிப்பு மாலை 3 மணிக்கு நான் ஷூட் பண்ணது. என்னுடைய சொந்தமாக ஜெம் தொலைக்காட்சியின் சார்பில் என்ன வெளியிட்டது, வேறு எங்கேயும் வெளியிடலை. 6-7 மணிக்கு தான் எல்லா கருத்து கணிப்பு வருது. அதை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள், தெளிவாக இருக்கும் நான் சொன்னது. ஆதாரத்தோடு மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.